வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபாஸ் கார்னர். நான் உங்கள் தோழி. உங்க எல்லாருக்குமே தெரியும், நான் வந்து 30 டேஸ் வந்து சேலஞ்ச் பண்ணி என்னோட வெயிட்டை வந்து நான் குறைச்சேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டில் இப்போ வரைக்கும் நான் வந்து குறைச்ச அந்த ஹெல்தியான வெயிட்டை வந்து நான் இன்னமும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கான வீடியோ எல்லாமே ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சோ நான் அடிக்கடி வந்து இந்த வீடியோ எல்லாம் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து என்னோட வெயிட்டை வந்து குறைச்சதுக்கு அப்புறம் ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைலை வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். என்னோட இந்த ஹெல்தி லைஃப் ஸ்டைலை வந்து ஒரு லாங் டைமா வந்து கொண்டுட்டு போகணும் அப்படின்றது தான் வந்து என்னோட எய்ம் அப்படின்ற மாதிரிலாம் நான் வந்து என்னோட வீடியோல வந்து நான் சொல்லியிருக்கேன். இந்த ஹெல்தி லைஃப் ஸ்டைல்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு முக்கியமான பார்ட் எதுக்கு அப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து இந்த ஃபுட் ஹேபிட்ஸ்க்கு தான் வந்து சொல்லுவேன். எந்த அளவுக்கு வந்து ஃபுட்ல கான்சென்ட்ரேட் பண்றோமோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைஃப் வந்து ரொம்ப ஹெல்தியா இருக்கும். சோ அதுல வந்து எனக்கு ரொம்ப நம்பிக்கையும் உண்டு. சோ நான் வந்து டெய்லி எடுத்துக்கிற ஃபுட்ல வந்து நான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி ரொம்ப ஹெல்த்தியா ரொம்ப பேலன்ஸ்டா தான் வந்து எடுத்துப்பேன். சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் எந்த மாதிரியான ஃபுட்ஸை வந்து எடுத்துக்கிறேன், அதே போல நான் ரெகுலரா வந்து எடுத்துக்கிற மீல வந்து நான் எப்படி வந்து ப்ரீ பிளான் பண்றேன், அதே போல நான் என்னென்ன ஃபுட் ஐட்டம்லாம் வந்து நான் வீட்டுல வந்து வாங்கி ஸ்டோர் பண்றேன், முக்கியமா என்னோட ஃப்ரிட்ஜ்ல வந்து நான் என்னோட ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்காக என்னென்ன ஃபுட் ஐட்டம்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பாக்குறோம். இது கண்டிப்பா ஃப்ரிட்ஜ் டூர் கிடையாதுங்க. நான் ஃப்ரிட்ஜ் டூர் போடுற அளவுக்கு என்னோட ஃப்ரிட்ஜ்ல வந்து அந்த அளவுக்கு ஒண்ணுமே இருக்காது. சோ என்னோட ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸ்க்காக நான் வந்து என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வந்து நான் என்னோட ஃப்ரிட்ஜ்ல வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வந்து டபுள் டோர் உள்ள ஒரு பேசிக் ஃப்ரிட்ஜு. என் ஃப்ரிட்ஜோட அப்பர் கம்பார்ட்மெண்ட்டில் என்னெல்லாம் வச்சுருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக என் பொண்ணு ஐஸ்கிரீம் கேட்டான்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து நான் 2 ஐஸ்கிரீம் வாங்கி வச்சுருக்கேன். தென் இந்த ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளை கொண்ட கடலையை நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு நான் வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு எப்போல்லாம் வந்து கொண்டக்கடலை ஏதாவது சாலட்லாம் பண்ணும்போது எனக்கு கொண்டக்கடலை தேவைப்படும். அதனால் அப்போ அதுலேருந்து ஃப்ரீசர்லேருந்து நான் எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். அதே போல் இந்த கண்டெய்னர்லேயும் பச்சை பட்டாணியை நல்லா பாயில் பண்ணி அதை வந்து நல்லா ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எப்பப்போலாம் தேவையோ அப்பப்போ வந்து இதை நம்ம ஊற வச்சு பாயில் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் இது மாதிரி நம்ம ஒன் டைம் வந்து நல்லா பல்காக வந்து பாயில் பண்ணி அதை நல்லா ட்ரை பண்ணி ஃப்ரீசரில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையானப்பெல்லாம் வந்து அதுலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கண்டெய்னரில் வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூமை வாங்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து ஏதாவது ஒரு மஷ்ரூம் ரைஸ் கிண்டுறதுக்கு அப்படி இல்லைனா வந்து ஏதாவது கிரேவி பண்ணுறதுக்கு வந்து அந்த டைமில் வந்து நான் எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். இப்படி வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் சீக்கிரமாக வீணாக போகாது. இந்த கண்டெய்னரில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன். நான் வந்து நல்ல ஒரு பெரிய கண்டெய்னரில் வந்து எப்போதுமே போட்டு வச்சுருப்பேன். நான் அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிட்டேன்றதுனால வந்து தேவையில்லாமல் இடத்த அடைச்சிட்ருக்குன்றனால நான் இந்த ஒரு சின்ன பாக்ஸுக்கு வந்து நான் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு 1 டைம் வந்து 2-3 தேங்காய் வந்து துருவி எடுத்து வச்சுப்பேன். அதை வந்து நான் அந்த 1 வீக்குக்குள்ளே வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். அடுத்து இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சீஸ் வச்சுருக்கேன். இது வந்து என்னோடய பொண்ணுக்கு வந்து அடிக்கடி வந்து ஏதாவது ப்ரெட்டு இந்த சாண்ட்விச்லலாம் வந்து சீஸ் வச்சு சாப்பிடுவா. அப்படி கொடுத்து சாப்பிடும் போது அவளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா என் பொண்ணுக்காக வந்து இந்த சீஸ் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இது மேலே லைட்டாக டாட்டாக இருக்குது. இது வந்து ஏதாவது ஃபங்கஸ் இந்த மாதிரி நினச்சிக்காதீங்க. இது வந்து அந்த கார்லிக் அண்ட் ஹெர்ப்ஸோட ஃப்ளேவர். அதனால் வந்து அந்த மேலே வந்து இப்படி இருக்குது. அடுத்து நான் இந்த ஐஸ் க்யூப்லாம் வந்து நான் பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன். அதனால் இந்த ட்ரே வந்து எப்போதுமே எம்டியாக தான் இருக்கும். அதே போல் எனக்கு இந்த நான்வெஜ்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிற பழக்கம் கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரீசரில் வந்து எப்போதுமே எந்த ஒரு நான்வெஜ்ஜும் வந்து நான் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ண மாட்டேன். அடுத்து இந்த அப்பர் கம்பார்ட்மெண்ட்டோட டோரில் என்னென்னலாம் வச்சுருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேமியா ஐட்டம்ஸ்லாம் வந்து நான் வச்சுருப்பேன். வெளியில் வந்து ஆல்ரெடி ஒரு பேக் வந்து ரன்னிங்கில் வச்சுருப்பேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பேக்கை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலா ஐட்டம்லாம் வச்சுருப்பேன். நான் மோஸ்ட்லி நிறைய மசாலாலாம் வச்சுருக்க மாட்டேன். இது வந்து எப்போயாவது நம்ம ஜாமான் வாங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா பை 1 கெட் 1 இந்த மாதிரி ஏதாவது ஆஃபர் போட்டிருந்தாங்க அப்படின்னா நான் அந்த டைமில் வந்து இந்த மாதிரி மசாலாலாம் வந்து வாங்கி வச்சுப்பேன். வீட்டில் அடிக்கடி வந்து தந்தூரி செய்வேன்றதுனால இந்த தந்தூரி மசாலா வந்து வாங்கி வச்சுருக்கேன். இதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற மசாலாவுக்கு வந்து இது மாதிரி கிளிப்பு போட்டு வச்சுடுவேன், வீணாக போகக்கூடாதுன்றதுக்காக. இவ்வளோ தான் என்னோடய அப்பர் கம்பார்ட்மெண்ட்டில் வந்து நான் வச்சுருக்கேன். அடுத்து கீழே என்னென்னலாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரெஷ் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து வச்சுருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பசங்களுக்காக ஒரு பால் பாக்கெட் வச்சுருக்கேன். நான் வந்து மில்க் எதுவும் எடுத்துக்க மாட்டேன், என் பசங்களுக்கு மட்டும்தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீக் யோகர்ட் வச்சுருக்கேன். இப்போ வந்து இது நைட்டு நான் வந்து மார்னிங் ஃபுல்லாக வந்து நானும் என் ஹஸ்பண்ட் என்னோடய டாட்டர் எல்லாருமே சாப்பிட்டு மிச்சம் போக ஒன்று இருக்குது. அடுத்து இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டோஃபு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன்.
நான் எப்போதுமே கடையிலேருந்து டோஃபு வாங்கிட்டு வந்தோடனே என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோஃபு வந்து நல்லா வாட்டரில் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, அப்புறம் இந்த டோஃபு வந்து நல்லா சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் வந்து எடுத்து, அந்த ஃப்ரெஷ் வாட்டரில் வந்து நல்லா மூழ்கிற மாதிரி இந்த டோஃபுலாம் போட்டு நான் வந்து இந்த ஃப்ரெஷ் ரூம் கம்பார்ட்மெண்ட்டில் வந்து வச்சுருவேன். அப்புறம் வந்து எனக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து அதை எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். இப்படி இந்த டோஃபு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, அதிக நாளுக்கு வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்து இந்த பவுலில் வந்து பார்த்திங்கன்னா, எப்போதுமே வந்து எங்கள் வீட்டில் வந்து கேர்டு இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து ரெகுலராக வந்து நாங்கள் எல்லாருமே வந்து கேர்டு எடுத்துப்போம். அது ரைஸ்க்கு வச்சோ, அப்படி இல்லை ஏதாவது ஒரு சாலட் பண்ணியோ, அப்படி இல்லை ஏதாவது ஸ்மூத்தி பண்ணியோ, அதில் சாப்பிட்ற எல்லாத்துலேயும் வந்து நாங்கள் கேர்டு வந்து ஆட் பண்ணி சாப்பிடுவோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா, எப்போதுமே எங்கள் வீட்டில் கேர்டு வந்து நான் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டே இருப்பேன். அடுத்ததுக்கு கீழ் ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா, எப்போதும் கீரைலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா, அரைக்கீரை வந்து நான் வச்சுருக்கேன். அரைக்கீரையை வந்து சமைச்சிட்டு எக்ஸஸாக இருந்த இந்த தண்டெல்லாம் வந்து நான் இப்போ இதில் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா, நாளைக்கு வந்து நான் தண்டு பொரியல் பண்ணி சாப்பிட்ருவேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, முருங்கைக்கீரையை வந்து நல்லா ஆஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்படி எடுத்து வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு 2-3 நாளைக்கு வந்து நம்ம அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். நாங்கள் வந்து ரெகுலராக ஈவினிங்கில் வந்து முருங்கைக்கீரை சூப்பு வந்து வச்சு சாப்பிடுவோம். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் இதை டெய்லியும் யூஸ் பண்ணிப்போம். ஸோ கீரையை வந்து இப்படி ஆஞ்சி வச்சிட்டோம் அப்படின்னா, கீரையை வச்சு ஏதாவது நம்ம செய்யும்போது ரொம்ப வந்து நம்மளுக்கு கஷ்டமாக இருக்காது. அப்படியே வந்து நம்ம எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இந்த சின்ன பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, பூண்டெல்லாம் வந்து எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன். நானும் என்னோடய மாமியாரும் வந்து எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்குமோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பூண்டை வந்து உரித்து இது மாதிரி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுப்போம். ஏன்னா எனக்கு இந்த சமைக்கிற டைமில் இந்த பூண்டு உரிக்கிறது வந்து ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். அதனால் வந்து நாங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்து 2 பேரும் சேர்ந்து இது மாதிரி உரித்து எடுத்து வச்சுப்போம். அடுத்து இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, சுண்டைக்காயெல்லாம் வந்து ஆஞ்சி வச்சுருக்கேன். இங்கே வந்து எனக்கு ரேராக தான் கிடைக்கும் இந்த சுண்டைக்காய். அதனால் கிடைக்கும் போது நான் வாங்கி வச்சு இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். சாம்பார், காரக்குழம்பு, சட்னி, துவையல் இது எல்லாத்துக்குமே நான் இதை யூஸ் பண்ணிப்பேன். அடுத்து இந்த ஈஸி ஸ்லைடு ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த லெஃப்ட் ஓவர் திங்ஸ்லாம் வந்து வச்சுருப்பேன். நான் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய ஃப்ரிட்ஜில் வந்து லெஃப்ட் ஓவர் ஐட்டம்ஸே வந்து இருக்காது. ரொம்ப ரேர் தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நான் காலையில் வச்ச சாம்பாரை வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, மதிய லஞ்சுக்கு வந்து என் பொண்ணுக்கு நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டுருந்தேன். அதில் வந்து இந்த ஆஃப் கேப்சிகம் வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் வந்து மீந்துடுச்சு. அதை வந்து நான் இதில் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஏதாவது டிஷ் பண்ணும்போது நான் வந்து அதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிப்பேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஸ்ப்ரவுட்ஸ் வந்து கடையில் வாங்கி வச்சுருக்கேன். நாங்கள் ரெகுலராக வீட்டில் எல்லாருமே வந்து ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துப்போம். ஸோ நான் வந்து இதை ரெகுலராக வீட்டில் செய்வேன். அப்படி என்னால் ரெடி பண்ண முடியல அப்படின்னா நான் அதை வந்து கடையில் வாங்கி நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். அதுக்கு அடுத்த ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா, ஃப்ரூட்ஸ்லாம் வந்து வச்சுருப்பேன். ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய ஃப்ரூட்ஸை மட்டும் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். இப்போ வாட்டர்மெலன் நான் கொய்யாப்பழம் வந்து வீட்டில் வச்சுருக்கேன். அதை நான் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன் எப்போதுமே. அதனால் வந்து நான் அதை வெளியில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இந்த ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா, ஓவர் நைட் ஓட்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்கூப் ஓட்ஸ், கொஞ்சம் சினமன் பவுடர், கொஞ்சம் சியா சீட், கொஞ்சம் கோகோனட் மில்க் இதெல்லாம் ஆட் பண்ணி நைட்டே வந்து ஊற வச்சுட்டு மார்னிங் எழுந்து அதில் வந்து கேர்டு அப்படி இல்லைனா யோகட் ஆட் பண்ணிவிட்டு அதில் எனக்கு தேவையான நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு செவ்வாழை இல்லைனா மாதுளை இது மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸை வந்து ஆட் பண்ணி நான் அதை சாப்பிட்டுப்பேன். அடுத்து வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா, மில்லட்ஸ் மாவு வந்து அரைச்சி வச்சுருக்கேன். மோஸ்ட்லி வந்து நான் வீட்டில் தான் மாவு அரைப்பேன். கடையில் வந்து வாங்கி யூஸ் பண்ண மாட்டேன். அதே போல் வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா, நார்மலாக அரைக்காமல் அதில் வந்து எல்லா மில்லட்ஸுமே ஆட் பண்ணி அதை தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன் வீட்டில். அடுத்து இந்த 2 பெரிய ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஜாரில் வெள்ளை கொண்டக்கடலையும் ஒரு ஜாரில் வந்து கொழுக்கட்டை மாவும் எடுத்து வச்சுருக்கேன். கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய ஜாரில் எல்லா கடலையும் வந்து சமமாக மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன். சுண்டெல்லாம் வேணும்னா அந்த மிக்ஸ் பண்ண கடலையை ஊற வச்சு தான் சுண்டல் ரெடி பண்ணிப்பேன். அதில் மீந்த இந்த வெள்ளை கொண்ட கடலையை வந்து ஃப்ரிட்ஜில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வெளியில் வச்சா பூச்சி பிடிக்குது அப்படின்றனால இந்த கொண்ட கடலையும் கொழுக்கட்டை மாவையும் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். அடுத்து இந்த பிக் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, நான் என்னோடய வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து நான் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். எல்லா காய்கறியும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் கவரில் தான் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஆஷ்கார்டு வந்து வச்சுருக்கேன். நான் ஆஷ்கார்டை வந்து எப்போதுமே ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன், வெளியில் தான் வைப்பேன். ஆனால் வந்து நான் ஜூஸ் போட்டுட்டு ஒரு பாதி வந்து ரிமைனிங் மீந்ததுனால அதை வெளியில் வச்சா வீணாக போயிடும் அப்படின்றதுக்காக நான் அதை ஜிப்லாக் கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். அடுத்து இந்த கவரில் வந்து பார்த்திங்கன்னா, கறி லீவ்ஸ்லாம் வந்து போட்டு வச்சுருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் வந்து ஒரு ஜிப்லாக் கவரில் வந்து போட்டு வச்சுருக்கேன். இந்த கறி லீவ்ஸ்லாம் இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப நாளைக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வீணாக போகாமல் இருக்கும்.
அடுத்து இந்த கவரில் வந்து பார்த்திங்கன்னா கேரட் அண்ட் பீன்ஸ் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். எப்போதுமே நான் கடையிலேருந்து கேரட் பீன்ஸ் வாங்கிட்டு வந்த உடனே பார்த்திங்கன்னா கேரட்டோட தோலெல்லாம் சீவிட்டு 2 பக்கமும் எட்ஜை கட் பண்ணிவிட்டு அதே போல் பீன்ஸோட 2 பக்கம் எட்ஜையும் கட் பண்ணிவிட்டு நார் எடுத்து வச்சுருவேன். எனக்கு இந்த கேரட் பீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக யூஸ் ஆகும். நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற காய்கறிகளில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒன்று. அப்படி நான் ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் வச்சது தான் இது. டெய்லி ஏதாவது ஒரு டிஷ்ஷுக்கு வந்து நான் அந்த கேரட் பீன்ஸை வந்து நான் யூஸ் பண்ணுவேன். அடுத்து இந்த கவரில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் வச்ச ப்ரக்கோலி அண்ட் காலிஃப்ளவர் இருக்குது. ப்ரக்கோலி அண்ட் காலிஃப்ளவரும் அப்படி தான். நான் வாங்கிட்டு வந்தோடனே அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருவேன். எனக்கு தேவையானப்போ அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற காய்கறி தான். இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே முன்னாடியே ரெடி பண்ணி வச்சதுனால எனக்கு குக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் ஒரு ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறேன் இல்லை ஒரு சாலட் பண்ணுறேன் அப்படின்னா எல்லாத்துலேயுமே அப்படியே ஒரு 2 பீஸ் எடுத்து போட்டு அப்படியே நான் குக் பண்ணிப்பேன். அடுத்து இந்த கவரில் வந்து பார்த்திங்கன்னா குக்கும்பர் அண்ட் கேப்சிகம் வந்து வச்சுருக்கேன். என்னோடய 1 டே மீலில் வந்து ஏதாவது ஒரு மீலில் கண்டிப்பாக இந்த கேப்சிகம் வந்து வந்துடும். அதே போல் இந்த குக்கும்பரையும் வந்து பார்த்திங்கன்னா சாலடாவோ இல்லை ரைத்தாவோ இல்லை ஸ்நாக்ஸாவோ ஏதாவது ஒன்று பண்ணி நான் டெய்லி சாப்பிட்ருவேன். ஸோ இந்த 2 ஐட்டமும் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டெய்லி மீலில் வந்து ஏதாவது ஒரு மீலில் கண்டிப்பாக இருக்கும். அடுத்து இந்த கவரில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் சில்லி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். எப்போதுமே நான் க்ரீன் சில்லிஸை வந்து நான் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த காம்பெல்லாம் வந்து எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கவரில் போட்டு வச்சுருவேன். ஸோ இந்த சில்லிஸை வந்து நான் இந்த வீக் ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணிப்பேன். அடுத்து இந்த கவரில் வந்து பார்த்திங்கன்னா கேபேஜ் வச்சுருக்கேன். கேபேஜும் அப்படி தான், கண்டிப்பாக நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற வெஜிடபிள் தான் இது. ஸோ நான் ஆல்ரெடி வந்து யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வந்து நான் வச்சுருக்கேன். இந்த கேபேஜும் அப்படி தான், நான் வந்து இது நிறைய டிஷ்ஷுக்கு வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இந்த மாதிரி காமனான லைக் கேரட், பீன்ஸ், கேபேஜ், கேப்சிகம், குக்கும்பர், ப்ரக்கோலி இது மாதிரி காமனான வெஜிடபிள்ஸை வந்து நான் வாங்கி வச்சுப்பேன். எதுவுமே இல்லைனாலும் இந்த வெஜிடபிள்ஸை வச்சு ஏதாவது ஒரு டிஷ்ஷை வந்து நான் ரெடி பண்ணி சாப்பிட்டுப்பேன். அடுத்து இந்த ஃப்ரிட்ஜ் டோரில் வந்து என்னென்னலாம் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஓட்ஸ் வச்சுருக்கேன். இந்த ஓட்ஸும் அப்படி தான், எனக்கு எதுவுமே இல்லைனாலும் இந்த ஓட்ஸை வச்சு நான் நிறைய டிஷ்ஷை வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டுப்பேன். ஸோ இந்த ஓட்ஸ் வந்து என்னோடய ஃப்ரிட்ஜில் ஒரு முக்கியமான பொருள். அடுத்து இந்த ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா கேழ்வரகு மாவு வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இதுவும் அப்படி தான், என்னோடய பசங்களுக்கு வந்து ரெகுலராக இந்த கேழ்வரகு மாவு வச்சு எதனா ஒன்று செஞ்சு கொடுத்துட்டே இருப்பேன். அடுத்த ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா மீல் மேக்கர் வச்சுருக்கேன். மீல் மேக்கரும் வந்து எனக்கு நிறைய யூஸ் ஆகும். வெளியில் வந்து ஆல்ரெடி ஒரு பேக்கெட் ஃபுல்லாக நான் வந்து மீல் மேக்கர் வச்சுருக்கேன். பூச்சி பிடிச்சிடக்கூடாதுன்றதுனால நான் ஃப்ரிட்ஜில் கொஞ்சமாக வச்சுருக்கேன். அடுத்து இந்த கண்டெய்னரில் வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் வந்து பிடிச்சி வச்சுருக்கேன். வெல்லத்தை வெளியில் வச்சா எறும்பு வரும், அதனால் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து இது மாதிரி ஒரு கவரில் வந்து போட்டு இதை நான் வந்து இந்த பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து வீணாக போகாமல் அப்படியே இருக்கும். அடுத்து கீழ் ஷெல்ஃபில் என்னென்னலாம் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னரில் வந்து இஞ்சோட தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். ஸோ எனக்கு தேவைப்படும் போதெல்லாம் அப்படியே வந்து இன்ஸ்டண்ட்டாக எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ நான் இந்த இஞ்சி தண்ணிலாம் வைக்கிறேன் அப்படின்னா இதுலேருந்து அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். இந்த ஷெல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா நியாயமாக எக்கு வைக்கிறதுக்கான ஷெல்ஃபு. ஆனால் 1 டேக்கே வந்து எனக்கு 15லேருந்து 20 முட்டை வந்து ஆகும். நான் இப்போ ஒரு 2 டேஸ்க்கு வந்து முட்டையை ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா இந்த எக்கு கம்பார்ட்மெண்ட்டில் வந்து வைக்கலாம். நான் ஆனால் 1 டேக்கே வந்து 20 எக்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறதுனால அப்படியே வாங்கி நான் அப்படியே யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அதனால் இந்த எக்கு வைக்கிற ரேக்கை வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி நட்ஸு, ஃப்ரூட்ஸ்லாம் வந்து வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும், இது எக்கு வைக்கிறதுக்கான ஒரு கம்பார்ட்மெண்ட்டு. அடுத்து இந்த லாஸ்ட் லேயரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நட்ஸுமே வந்து வச்சுருப்பேன். பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ, பம்கின் சீட், சன்ஃப்ளவர் சீட் எல்லா சீடுமே நான் வந்து இதில் வச்சுருப்பேன். ஸோ இவ்வளோ தான் நான் என்னோடய ஃப்ரிட்ஜில் வந்து நான் வச்சுருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பீட்ரூட், சக்கரவள்ளி கிழங்கு இது எல்லாமே நான் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன். இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன்லேயே நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து எவ்வளோ பொருட்கள்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்றது விஷயமே கிடையாது. நம்ம வீட்டில் வந்து பெரிய பெரிய ஃப்ரிட்ஜ் இருக்கலாம், ரொம்ப நியூ மாடர்ன் இப்போ உள்ள ட்ரெண்டில் உள்ள மாதிரி எந்த மாதிரியான ஃப்ரிட்ஜ் வேணாலும் இருக்கலாம். ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டோம், நம்ம வீட்டில் அவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜ் இருக்கு அப்படின்றதுக்காகவே அந்த ஃப்ரிட்ஜில் வந்து திங்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக பொருட்கள் வாங்கக்கூடாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.